இங்கிருந்து அங்க போய் 2000 கிலோமீட்டர் நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் அவர் பேசின விஷயம் வந்து மதச்சார்பின்மை, சமூக நீதி அப்படின்னு பேசாரு. ஃபர்ஸ்ட் அது நம்ம தமிழகத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்புறம் இங்கிருந்து அவர் பீகார் போனதுக்கான நோக்கம் வந்து சரியான நோக்கமா, இல்ல அவர் வந்து இங்க இருக்க ஒட்டுமொத்த பாரத தேசத்துல இருக்கிற மக்களையும் வந்து சகோதரத்துவத்தோட பார்க்கல அப்படிங்கறது வந்து அவங்க முன்னாடி திராவிட கட்சிகள்ல பேசினவங்க எல்லாத்தோட பேச்சுக்களும் அப்படிதான் இருந்துச்சு. அது டிஆர்பி ராஜா அவர்களா இருக்கட்டும், மாண்புமிகு எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வந்து டாய்லெட் கிளீன் பண்ண வந்தாங்க, ஹிந்தி படிச்சா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து பீகார் பீப்புளையும் நார்த் இந்தியன் பீப்புள்ஸையும் வந்து ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைகள் மூலியமா பேசியிருந்தாங்க. அப்படி இருந்துட்டு இவரு எதனால அங்க போய் பீகார் மக்கள் கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம அவங்களை திட்டலையா, இல்ல நம்ம அவங்களை தரம் தாழ்த்தி பேசலையான்னு ஒரு டைம் மாண்புமிகு முதல்வர் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு நாள் அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. இங்க இருக்கிற அவரும் சென்னையில தான் இருக்காரு. அங்கிருந்து வெளியில வந்து சென்னை மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாத முதல்வர்னால பீகார் போய் பீகார் மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கி கொடுக்க போறேன் அப்படிங்கறத வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலீங்க பர்சனலாவே. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம மக்கள் இருக்காங்க, நம்ம மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தா நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற மக்களை போய் பார்க்கலாம். நம்ம ஊர் மக்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில இவங்களெல்லாம் விட்டுட்டு பீகார்ல போய் பேசுற அளவுக்கு அவ்வளோ ஒரு தலைமை தன்மையோட எல்லாம் தெரிஞ்ச சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற முதல்வரா அவர் இல்ல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு.